Hello students, welcome to Social Science class. Class 8, Term 1, Civics Lesson 2, Citizen and Citizenship. அன்பு மாணவர்களே, உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 8ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் குடிமையியலில் 2வது பாடமான குடிமக்களும் குடியுரிமையும், சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப், குடிமக்களும் குடியுரிமையும். ஃபர்ஸ்ட் we should understand learning objectives, கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்தை நாம் கற்பதின் வாயிலாக என்னென்ன அறிவை பெறப்போகிறோம். லேர்னிங் objectives. First, meaning, definition of citizen and citizenship. குடிமக்களும் குடியுரிமைக்கான பொருள் மற்றும் வரையறைகள். மீனிங் அண்ட் டிஃபினிஷன், பொருள் மற்றும் வரையறையை புரிந்து கொள்ளுதல். த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா, ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பியல்புகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அதாவது குடிமக்கள் மற்றும் குடியுரிமைக்கான சிறப்பு சட்டங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ளுதல். And then acquisition and termination of Indian citizenship, இந்திய குடியுரிமையை பெறுவது மற்றும் அதை எப்படி இழப்பது என்பதை பற்றி அறிந்து கொள்ளுதல். நேச்சர் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டில் குடியுரிமைக்கான தன்மையை பற்றி அறிந்து கொள்ளுதல் மற்றும் இந்தியாவின் குடியுரிமை தன்மையை பற்றி அறிந்து கொள்ளுதல். ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ சிட்டிசன், ஒரு குடிமகனுக்கான உரிமைகள் மற்றும் அவர்களுக்கான கடமைகள் பொறுப்புகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். சிவிஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். சிவிஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். குடிமை என்பது அரசாங்கத்தை பற்றி படித்து அறிந்து கொள்ளுதல். The word citizen is derived from Latin word civis. இந்த civis என்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது, which means civis, which means resident of a city state of ancient Rome. அதாவது பண்டைய ரோமானிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை குடியிருப்பை பற்றி இது விளக்குகிறது. Dear students, civis is the study of government. The word citizen is derived from the Latin word civis, which means resident of a city of state or resident of a city state of ancient Rome. And then after the disappearance of city state system, it has been used to mean a member of the state. After the disappearance of city, அந்த சிட்டி என்கிற வார்த்தை மறைந்த பிறகு ஸ்டேட் சிஸ்டம் has been used to mean member of the state. அதாவது அந்த சிட்டி என்கிற வார்த்தை மாநிலங்களில் மறைந்த பிறகு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? மெம்பர் ஆஃப் த ஸ்டேட், ஒரு மாநிலத்தின் உறுப்பினர் அல்லது அந்த நாடுகளின் உறுப்பினர் என்று அழைக்கப்படுகிறோம். The citizens of a state enjoy full civil and political rights. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன் அந்த நாட்டால் வழங்கப்பட்ட அனைத்து விதமான குடிமை மற்றும் அங்கே அரசியல் உரிமைகளை பெறுவது, அதை கையாள்வது, இதைத்தான் நாம் சிவிஸ் என்கிற வார்த்தையால் குறிக்கிறோம். அண்ட் தென் சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப். குடிமகன் மற்றும் குடியுரிமைக்கான உரிமைகள் என்னென்ன? சிட்டிசன் இஸ் எ பர்சன். Citizen is a person of a country who is entitled to enjoy the legal rights and privileges granted by a state and is obligated to obey its laws and fulfill his duties. Citizen is a person of a country. ஒரு குடிமகன் என்பவன் ஒரு நாட்டின் சிறந்த மகனாக குடிமகனாக கருதப்படுகிறான்.
who is entitled to enjoy the legal rights, அந்த நாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற முறையாக வகைப்படுத்தப்பட்ட சட்டத்தால் வழங்கப்படும் அனைத்து உரிமைகளையும் அவன் அனுபவிப்பவனாக இருக்க வேண்டும். and privileges granted by state and is obligated to obey its laws, அந்த நாட்டால் வழங்கப்பட்ட சட்டங்களையும் திட்டங்களையும் விதிகளையும் வரைகளையும் அவர் பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். and to fulfill his duties, அது மட்டும் கிடையாது, அவருடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவரையே நாம் குடிமகன் என்று அழைக்கிறோம் அல்லது சிட்டிசன், குடிமகன் என்கிறோம். The citizenship, next is citizenship. Citizenship is the status given to the citizens. அந்த குடிமகனுக்கு வழங்கப்படுகின்ற உரிமையை சிட்டிசன்ஷிப் என்கிறோம். which provide them to right to legally live in a country as long as they want. அவர்கள் எத்தனை வருடங்கள் அந்த நாட்டின் நிலையாக தங்கி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த நாட்கள் வரை அவருக்காக வழங்கப்படுகின்ற உரிமை குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ சிட்டிசன் என்பவன் குடிமகன், சிட்டிசன்ஷிப் என்பது குடியுரிமை, ஒரு நாட்டில் வசிப்பதற்கான உரிமை. ஸோ சிட்டிசன் இஸ் அ பர்சன், ஒரு நபர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் விதிமுறைகளையும் பின்பற்றுபவர் மற்றும் கையாள்பவர், பணிவிடை செய்பவர், அவருடைய கடமைகளை நிறைவேற்றுபவராக இருப்பவரை நாம் சிட்டிசன் என்கிறோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன். ஸோ குடிமகனுக்கான சில வகைகள் கொடுத்துருக்குறாங்க. தெர் ஆர் 2 types ஆஃப் சிட்டிசன்ஸ், 2 வகையான குடிமகனுக்கான உரிமைகள் இருக்கிறது. 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ நேச்சுரல் அண்டு நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ், நேச்சுரல் அண்டு நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ். நேச்சுரல் சிட்டிசன்ஸ் இயற்கை குடியுரிமை, அதாவது பிறப்பால் குடியுரிமை பெறுவது. நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படின்னா பிறப்பால் குடியுரிமை பெறுவது. ஆஸ் த சிட்டிசன்ஸ் பை பர்த், இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் சிட்டிசன்ஸ்னால் பிறப்பால் குடியுரிமை பெறுவது. ஒரு குடிமகன் ஒரு நாட்டில் எங்கு பிறக்கிறானோ அவனுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரிமையை நாம் நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ். Naturalized citizens இயல்பு குடியுரிமை. as the one who acquires citizenship, யார் ஒருவர் அந்த நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு சென்று அங்கு குடியுரிமையை பெறுகிறாரோ அவரை நாம் இயல்பு குடியுரிமை அல்லது அந்த நாட்டில் விண்ணப்பித்து பெறக்கூடிய உரிமை naturalized citizens. அப்போ citizens they are divided 2 types, natural citizen and naturalized citizen. Natural citizens are the citizens by the birth. Naturalized citizens are the one who acquires the citizenship. And then Indian Citizenship Act of 1955. 1955 கொண்டு வரப்பட்ட இந்திய குடியுரிமைக்கான சட்டம். This act is to provide for the acquisition and termination of இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்த 1955 கொண்டு வரப்பட்ட சட்டம் ஒரு குடிமகன் எப்படி குடியுரிமை பெறுவது, எப்படி குடியுரிமையை இழப்பது என்பதை பற்றி நமக்கு தெளிவாக விளக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அண்ட் தென் அக்விஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பெறுவது, எப்படி குடியுரிமையை பெற வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். The Citizenship Act of 1955 prescribes 5 ways acquiring citizenship. They are, அது 5 விதமான வழிகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு குடிமகன் ஒரு நாட்டில் குடியுரிமையை பெறுவதற்கான வழி. ஃபர்ஸ்ட் பர்த், அவன் பிறப்பால் குடியுரிமையை பெறலாம். டெசன்ட், அடுத்தது டெசன்ட், டெசன்ட் அவனுடைய வாரிசு அல்லது அவனுடைய பெற்றோர்களின் வாரிசாக இருப்பதன் வாயிலாக அவர் குடியுரிமையை பெற முடியும். பை ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ விண்ணப்பிப்பதன் மூலம் அவர், அதாவது பதிவு செய்வதன் மூலம் அவர் குடியுரிமையை பெற முடியும். நேச்சுரலைசேஷன், நேச்சுரலைசேஷன்னா இயல்பு குடியுரிமை.
அடுத்தது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ அதாவது பல பிரதேசங்களை தன் நாட்டோடு ஒரு நாடு இணைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயல்பாகவே குடியுரிமையை பெறுகிறார்கள். These are the 5 types of acquisition of citizenship. And then first one is by birth. பிறப்பால் குடியுரிமையை பெறுவது. A person born in India or after 26 January 1950. ஸோ ஒரு குடிமகன் என்பவன் எப்படி கருதப்படுகிறான் இந்திய நாட்டில்? 1950 ஜனவரி 26 1950 ஜனவரி 26 பிறகு பிறந்த அனைவருமே இந்திய குடிமகனாக கருதப்படுகிறார்கள். பட் பிஃபோர் 1 ஜூலை 1987 அல்லது ஜூலை மாதம் 1 1987 முன்பு யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இந்திய குடிமகனாக கருதப்படுகிறார்கள். அல்லது பெற்றோர்களில் ஒருவர் யாரேனும் அந்த தேதியில் பிறந்திருந்தால் அவர்களும் இந்திய குடிமகனாக கருதப்படுகிறார்கள். And a person born in India on after the 1st July 1987 ஜூலை 1 1987 பிறகு யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களும் இந்திய குடிமகனாக கருதப்படுகிறார்கள். ஆர் கன்சிடர் as the citizen of India only if either of his parents is a citizen of India at the time of his birth. அல்லது அவர்களின் பெற்றோர்களில் யாராவது ஒருவர் அந்த தேதியில் பிறந்திருக்க வேண்டும். ஓகேவா? அண்ட் தென் those born in India after the 3rd December 2004 அல்லது 2004 டிசம்பர் 3 பிறகு யாரெல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆர் கன்சிடர் as a citizen of India ஆர் அல்லது one of whose parents is a citizen of India and the other is not an illegal migrant at the time of their birth. அதாவது அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளில் பெற்றோர்களில் யாராவது ஒருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருந்தால் அதன் அடிப்படையில் அவர்கள் குடியுரிமையை பெறுகிறார்கள். Dear students, thank you for watching this video.